ஜூலை 1943 இரண்டாம் உலகப் போர் நடந்துட்டு இருந்த சூழலில் பிரிட்டனோட இராணுவ விமானம் வந்து ஜெர்மனி முழுக்க ஆயிரக்கணக்கான பேம்ப்ளெட்ஸை வந்து போட்டாங்க. ஸோ அந்த பேம்ப்ளெட்டில் என்ன பேர் இருந்ததுன்னா தி மேனிஃபெஸ்டோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மியூனிக். அந்த பேம்ப்ளெட்டில் என்ன சொல்லியிருந்ததுன்னா ஹிட்லரோட ஆட்சி ஏன் வீழ்த்தப்படணும், அந்த ஹிட்லரோட ஆட்சிக்கு எதிரான செயல்பட வேண்டிய அறைகூவலும் வந்து அந்த பேம்ப்ளெட்டில் இருந்தது. அந்த பேம்ப்ளெட்டை எழுதினவங்க வந்து ஒயிட் ரோஸ் சொசைட்டி. ஹிட்லர் ஆட்சிக்கு வந்தோன்னே ரெண்டு விஷயத்த பண்ணுறான். ஒரு பக்கம் இனவெறியை தூண்டி அந்த மக்களை வந்து அவன் பின்னாடி வந்து அணி திரட்டுறது, இன்னொரு பக்கம் அவனுக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாரையும் வந்து ஒழிச்சு கட்டுறது. ஒரு சிறு எதிர்ப்பு கூட வரக்கூடாது அப்படின்றது தான் ஹிட்லரோட நடவடிக்கையாக இருந்தது. ஆனால் இந்த சூழலில் நம்ம என்ன நினைப்போம், அங்கே வந்து ஹிட்லருக்கு எதிராக எந்த ஒரு எதிர்ப்பும் இருந்திருக்காது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. ஹிட்லருக்கு எதிரான நிறைய பேர் வந்து அங்கே வந்து எதிர்த்து நின்றுருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தவங்க தான் வந்து ஒயிட் ரோஸ் சொசைட்டி. இரண்டாம் உலகப் போர் தொடங்கினதுக்கப்புறம் மியூனிக் யூனிவர்சிட்டியில் படித்த 4 மாணவர்கள், அலெக்சாண்டர், கிறிஸ்டோஃப், ஆன்ஷோல், வில்லி கிராஃப், அவங்களால தொடங்கப்பட்ட அமைப்பு தான் வந்து ஒயிட் ரோஸ் சொசைட்டி. அவங்களோட சில மாதங்கள் கழித்து கர்ட் ஹூபர் அப்படின்ற ப்ரொஃபஸரும் வந்து அவங்களோட வந்து சேர்ந்துடுறாங்க. ஸோ இந்த அமைப்பில் செயல்பட்ட ஆன்ஷோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிட்லர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஆரம்ப காலங்களில் ஹிட்லர் யூத் அமைப்பில் செயல்பட்டவங்க தான். ஏன்னா அந்த சமயத்தில் வந்து இளைஞர்கள் எல்லாருமே வந்து அந்த ஹிட்லரோட அமைப்பில் வந்து சேர்ந்து செயல்படணும். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து ஹிட்லரோட ஆட்சியின் கொடுமைகள் வந்து படிப்படியாக தெரிய வருது. யூதர்களோட படுகொலையை வந்து பார்க்குறாங்க. ஆனால் இரண்டாம் உலகப் போர் தொடங்கினதுக்கப்புறம் கட்டாய இராணுவ சேவை காரணமாக வந்து இந்த மாணவர்கள் வந்து போர்க்களத்துக்கு போகிறாங்க. அப்போ தான் வந்து ஹிட்லர் ஆட்சியோட உண்மை முகம் வந்து அவங்களுக்கு முழுமையாக தெரிய வருது. போலாண்டில் வந்து யூதர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறது, கான்சன்ட்ரேஷன் கேம்பில் வச்சு அவங்க கொடுமைப்படுத்துறது, போரில் வந்து ஈடுபட்ட ஜெர்மன் வீரர்களோட நிலைமை, அவங்க ரஷ்ய வீரர்களோடலாம் பேசுகிறாங்க. ஸோ அதுலேருந்து தான் ஹிட்லரோட ஆட்சியை பற்றின ஒரு முழு புரிதலுக்கு வந்து வராங்க. ஸோ அப்போ அவங்க போர் களத்துலேருந்து திரும்பி வந்ததுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா ஹிட்லரோட ஆட்சி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முடிவு கொண்டு வரணும். அதுக்கு வந்து முதல்ல வந்து இந்த மக்களுக்கு வந்து அதை புரிய வைக்கணும். ஏன்னா மக்கள் வந்து ஹிட்லரோட இனவெறியில் மயங்கியும் அவனோட பொய்களை நம்பியும் வந்து இருக்காங்க. அதை முதல்ல வந்து அம்பலப்படுத்தணும். ஹிட்லரோட ஆட்சி வந்து எப்படி வந்து யூதர்களை வந்து படுகொலை பண்ணுது, ஜெர்மன் மக்களுக்கே எப்படி வந்து அது எதிராக செயல்படுது அப்படின்றத வந்து புரிய வைக்கணும்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. பிரசுரங்கள் எழுதி அதை மக்கள்கிட்ட விநியோகிக்கலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ அவங்க எழுதின முதல் பிரசுரம் வந்து 27 ஜூன் 1942 வந்து வெளியே வருது. பிரசுரம் எழுதுறது வந்து இப்போ வந்து ஒரு சாதாரண நடவடிக்கையாக தெரியலாம். ஆனால் அந்த சூழலில் வந்து அது ஒரு மிகப்பெரிய நடவடிக்கை. ஏன்னா ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பு வருதுன்னு தெரிஞ்சாலே உடனடியாக வந்து கைது செய்து கொலை செய்யப்படுற சூழல். அப்படி இல்லாமல் நீங்கள் பிரசுரம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு மிஷின் வேணும், பேப்பர் வேணும். அப்போ இரண்டாம் உலகப் போர்ன்றனால பேப்பர் கிடைக்காத ஒரு சூழல். அதனால் நீங்கள் ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பல்காக வந்து பேப்பர் வாங்குறீங்கன்னா உடனடியாக வந்து உங்கள் மேலே சந்தேகம் வந்துடும். கெஸ்டப்போ சீக்ரெட் போலீஸ்க்கு வந்து தகவல் போய் உங்களை வந்து கைது பண்ணுவாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறைய இடங்களில் போய் வாங்குவாங்க. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து விநியோகிக்கிறதுன்னு வரும்போது அவங்க வந்து சில வழிமுறைகளை வந்து கையாண்டாங்க. டெலிஃபோன் பூத், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், இப்படி மக்கள் அதிகமாக கூடுற இடங்களில் வந்து அந்த பேம்ப்ளெட்ஸை வந்து வைக்கிறது. அது இல்லாமல் யூனிவர்சிட்டிஸில் வந்து ரகசியமாக வந்து விநியோகிக்கிறது. அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள அவங்க ரேண்டமாக சில பீப்புளோட அட்ரஸ் எடுத்து அவங்களுக்கு வந்து அனுப்புறது அப்படின்ற விஷயங்களை வந்து செஞ்சாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 பேம்ப்ளெட்ஸ் வந்து அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க. ஆரம்பத்தில் வந்து சில 100கள் தான் அவங்களால பிரிண்ட் பண்ண முடிஞ்சு. ஆனால் ஒரு 5வது பேம்ப்ளெட் வரும்போது கிட்டத்தட்ட 6000லேருந்து 9000 பேம்ப்ளெட் வரைக்கும் அவங்க வந்து விநியோகிச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கை அந்த சூழலில். ஒயிட் ரோஸ் சொசைட்டியில் செயல்பட்டவங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன்ஸ் ஷோலோட தங்கை சோஃபி ஷோல் வந்து ஆரம்பத்தில் வந்து அவங்க அண்ணனோட நடவடிக்கையை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் மியூனிக் யூனிவர்சிட்டியில் அவங்க படிக்க வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த லீஃப்லெட்ஸ் பற்றின விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிய வருது. அது தெரிஞ்சோடனே உடனே வந்து அவங்க அண்ணனோட சேர்ந்து அவங்களும் வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பேம்ப்ளெட்ஸை பிரிண்ட் பண்ணுறது, அதை விநியோகிக்கிறதுல வந்து முக்கிய பங்காற்றுறாங்க. அவங்களோட இறுதியான 6வது பேம்ப்ளெட்டை வந்து எழுதுகிறாங்க. அது எந்த சூழலில் எழுதுகிறாங்க அப்படின்னா ஸ்டாலின்கிராட் போரில் வந்து ஜெர்மன் வந்து வீழ்த்தப்படுது. அந்த விஷயம் வந்து இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குது. ஏன்னா ஹிட்லரோட ஆட்சி வந்து விரைவில் வந்து ஒரு முடிவுக்கு வரும், போர் வந்து விரைவில் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு கொடுக்குது. அந்த நம்பிக்கையில் தான் வந்து 6வது பேம்ப்ளெட்டை வந்து எழுதுகிறாங்க. அதை வந்து விநியோகிக்க வந்து ஆன்ஷோலும் சோஃபி ஷோலும் வந்து மியூனிக் யூனிவர்சிட்டிக்கு வந்து போகிறாங்க. அப்படி விநியோகிக்கும் போது அந்த யூனிவர்சிட்டியில் இருந்த மெயின்டெனன்ஸ் மேன் ஒருத்தர் வந்து அதை பார்த்துடுறாரு. அவர் வந்து ஹிட்லரோட தீவிர விசுவாசி. ஸோ அதனால் உடனடியாக வந்து அவங்கள பிடிச்சி வந்து சீக்ரெட் போலீஸ்கிட்ட வந்து ஒப்படைச்சிடுறாரு. ஸோ அவங்கள விசாரிக்கும் போதே வந்து என்னென்னா கிறிஸ்டோஃப் பற்றின தகவலும் வந்து தெரிஞ்சு அவரும் வந்து கைது செய்யப்படுறாரு. 18 பிப்ரவரி 1943 வந்து அவங்க கைது செய்யப்படுறாங்க. 4 நாள் கழித்து 22 பிப்ரவரி அன்னைக்கு வந்து அவங்க விசாரணை நடக்குது. விசாரணை முடிஞ்சு உடனடியாக வந்து ஈவினிங் 5 மணிக்கு வந்து அவங்க வந்து கொலை செய்யப்படுறாங்க. 3 பேருமே வந்து கில்லட்டினில் வச்சு அவங்க தலை வெட்டப்பட்டு அவங்க வந்து கொலை செய்யப்பட்டாங்க. ஸோ அதோடு வந்து அந்த அமைப்போட நடவடிக்கை வந்து முடிவுக்கு வருது. ஏன்னா அதுக்கப்புறம் சில மாதங்கள்லேயே வந்து மீதி 3 பேர் வந்து கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்படுறாங்க. சோஃபி ஷோல்
அவங்க கோர்ட்டில் வந்து விசாரிக்கப்படும் போது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. யாருன்னா ஒருத்தர் வந்து இதை ஆரம்பிக்கணும், இது எல்லார் மனசுக்குள்ளே இருந்த ஒரு விஷயம் தான், அவங்க வந்து பேசுகிறதுக்கு பயந்தாங்க, நாங்கள் அதை வந்து தொடங்கி வச்சோம் அப்படின்னு. ஹிட்லர் ஃபாசிசத்தை வீழ்த்தினதில் சோவியத் யூனியனோட பங்கு அளப்பரியது. சோவியத் யூனியனோட அந்த பணிக்கு ஜெர்மன்குள்ளேயே இயங்கின ஹிட்லர் எதிர்ப்பு குழுக்கள் வந்து உறுதுணையாக இருந்திருக்காங்க அப்படின்றது தான் வந்து ஒயிட் ரோஸ் சொசைட்டி பற்றி நம்மளுக்கு படிக்கும் போது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஒயிட் ரோஸ் சொசைட்டியில் செயல்பட்ட முக்கியமானவங்க கொலை செய்யப்பட்ட நாள் இன்று. அவங்களோட நினைவு நாளில் அவங்க கிட்டேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயந்தான், டோன்ட் பி சைலண்ட்.